வணக்கம். பலவிதமான நோய்களை சந்திக்கக்கூடிய நம்மளுடைய பெண்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, மாதவிடாய் பிரச்சனை. அதாவது தடைப்பட்ட மாதவிடாய். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், அவர்களுடைய மாதவிடாய் சரியா இருக்கா என்று கேட்டால், கண்டிப்பாக இல்லை. காரணம், நிறைய பெண்கள பார்க்க போனீங்கன்னா 60 நாள், 40 நாள், 50 நாள், 4 மாதம், 3 மாதம் ஆகியும் மாதவிடாய் சரியா வராம இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் இருக்காங்க. அதாவது டேப்லெட் எடுத்தா கூட மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் தான் நிறைய பெண்கள் இருக்காங்க. காரணம் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அதாவது நீர்க்கட்டி, ஃபைப்ராய்ட் கட்டி, கருமுட்டையுடைய வளர்ச்சி தன்மை குறைவு, கருப்பு அடைப்பு போன்ற காரணங்களாலும் பெண்களுக்கு மாதவிடாய் தடைபடுவதற்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக அமைவது. அதேபோல அவர்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள். அந்த உணவு பழக்கவழக்கங்கள் என்பது ஆரோக்கியமான உணவுகள அவர்கள் எடுப்பது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உணவுகள சரியா எடுத்தால், கண்டிப்பா பாதி நோய் தீர்வுக்கு ஒரு அருமையான ஒரு தீர்வா அமையும். பொதுவாக பார்க்க போனீங்கன்னா, பெண்கள் கீரை வகைகள், காய்கறி வகைகள அதிகமா எடுக்கலாம். அதாவது இந்த இரும்பு சத்து உள்ள காய்கறி, கீரை வகைகள அதிகமா எடுக்கும்போது, அவர்களுடைய ஹார்மோன் குறைபாடு நீங்கி மாதவிடாய் சீரா வருவதற்கு நல்ல உதவிகரமா அமையும். அதேபோல பல வகைகளான மாதுளை, பீட்ரூட், அன்னாச்சி, பப்பாளி போன்ற பழங்கள ஜூஸ் செய்து தினமும் எடுக்கும்போது, ரத்த ஓட்டங்கள் அதிகரிச்சு, பெண்கள் மாதவிடாய் சீரா வருவதற்கு நல்ல உதவிகரமா அமையும். அதேபோல கருஞ்சீரகம், ஓமம், கசகசா இது 3யும் சம அளவா எடுத்து பவுடர் செய்து, கசாயம் செய்து தினமும் காலை, இரவு 2 வேளை குடிக்கும்போது, பெண்களுடைய நீர்க்கட்டி பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வா அமைஞ்சு, பெண்கள் மாதவிடாய் சீராக வருவதற்கு உதவிகரமாக அமையக்கூடியது. கண்டிப்பாக இந்த பகுதியில நம்ம சொன்ன அனைத்து கருத்துக்களும் பெண்களுக்கு நல்ல பயனுள்ளதாக அமையும் என்று நம்புறோம். மீண்டும் அடுத்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.